ஓம் சாந்தி. தெய்வீக தியானத்தின் 21 நாள் பட்டியல். இன்று 6வது நாள். முரளியின் தேதி 30/4/1983. முரளியின் தலைப்பு பரம் பூஜ்ய ஆவதற்கான ஆதாரம். ராஜஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு சமூகம் இருந்தது. அதாவது ஒரு சபை இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த சபையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக மிகவும் முன்னேற்றத்தினுடைய விஷயங்கள கவனம் வச்சிருப்பாங்க. அவர்களை பாதுகாக்கக்கூடியது, அவர்கள் மறந்த ராஜ்யத்தினுடைய தன்மையை மறுபடியும் அவர்களுக்கு நினைவில் கொண்டு வருவது, அவர்களுடைய விசேஷமான தன்மைகள் என்ன? இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு உணர்வுகள ஊட்டிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது? அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி நடந்தாங்க? இது நினைவூட்டுனாங்க. ஸோ அதேபோல இங்க பாபாவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நினைவூட்டுறாரு. வாழ்க்கை சரித்திரத்தினுடைய ஆதிகாலம் எப்படி இருந்தது? நாம் அனைவரும் பரம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். அடிக்கடி பாபா நமக்கு நம்முடைய ஆதிகாலத்தை நினைவுல கொண்டு வராரு. இன்றைய முரளியில பாபா நம் அனைவருக்குமே நம்முடைய ஆத்மாவை பரம் பூஜ்யக்குரிய நிலையாக எப்படி உருவாக்குவது, அதற்கான விதிகளை பாபா நமக்கு இங்கே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. முழு கல்பத்திலையும் நம்முடைய ஸ்வரூபம் எதுவாக இருந்தது, நாம் அனைவருக்கும் முன்பு பாபா முன்னால வச்சிருக்காரு. எப்போ நம்முடைய ஸ்வரூபத்தை முன்னால வைக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும். இன்றைய முரளியில நம்ம பார்க்கிறோம். முதல் விஷயமாக இருப்பது மதுபன் மகா தீர்த்த ஸ்தலமாக இருக்கு. பாபா சொல்றாரு, மகான் தீர்த்தமா இருக்காரு. மகான் தீர்த்த ஸ்தலத்துல நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம், சாதனை செய்யறோம், தபஸ்யா பண்றோம். இந்த தீர்த்த ஸ்தலத்துல இருந்துதான் பக்தி மார்க்கத்தினுடைய நினைவு சின்னம் உருவாயிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே பிராக்டிக்கலா அந்த நினைவு சின்னத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பரம பூஜ்ய நிலை அடைவதற்காக சில பவர்ஃபுல்லான டிப்ஸ் நமக்கு இருக்கு. எது நம்முடைய பழைய நினைவுகள் இருக்கு, அதை நாம் ரியலைஸ் பண்ணணும், சிந்தனை செய்யணும். நம்முடைய நினைவு சின்னம் எந்த ரூபத்துல நடந்துட்டு இருக்குது? நம்ம பிராக்டிக்கலா எந்த விசேஷங்களை மறந்தும் அந்த நினைவுகளை இப்பொழுது நாம் ஞாபகப்படுத்துவோம். இன்றைய முரளியில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, மதுபன் மகான் தீர்த்த ஸ்தலமா இருக்கு. அனைத்து குழந்தைகளுமே எங்க வந்திருக்காங்க? எந்த மாதிரியான குழந்தைகளும் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மகான் தீர்த்த ஸ்தலத்திற்கு வந்துட்டு இருக்காங்க. சங்கம யுகத்துல மதுபனில இருக்கக்கூடிய மேலாதான் பக்தி மார்க்கத்துல மேலா சந்திப்புன்றது நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே இந்த தீர்த்த ஸ்தலத்துல இருக்கிறோம் தானே. மதுபன் மகா தீர்த்த ஸ்தலத்துல இருக்கும். இப்ப ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னென்ன வித்தியாசங்கள் வருவது? நம்ம எப்போ மதுபன்ல வருவோம்? நாம ஞானக்கடலுடன் நம்முடைய சந்திப்பு நடந்துட்டு இருக்குது. பக்தி மார்க்கத்துல என்ன பண்றாங்க? மேளா வைக்கிறாங்க, கும்ப மேளா வைக்கிறாங்க. தண்ணியினுடைய கடலும் நதியும் இணையக்கூடிய ஒரு சங்கமமா இருந்துட்டு இருக்கு. மதுபன்ல நம்ம ஆத்மாக்கள் நதிகள் எல்லாமே என்ன பண்றோம்? பரமாத்மா கடல்ல இணைகிறோம். மதுபன் எல்லைக்கு அப்பாற்பட்ட சங்கமமா இருக்கு, மேலாவா இருக்கு. எங்க பிராப்தியா இருந்துட்டு இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய மேலா அங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட மேலா, அங்க இருக்கக்கூடியது எல்லைக்கு உட்பட்ட மேல. அங்க போய் எல்லாமே அழுக்காகுறாங்க, இங்க வந்தா எல்லாருமே சுத்தமா மாறுறாங்க. மதுபனுக்கு வரும்போது எல்லாமே செல்வந்தர்களா மாறுறாங்க. அந்த மேலால போகும்போது அவங்களுடைய பாக்கெட் எல்லாம் என்ன ஆயிருது? காலியா மாறிடுது. பாபா சொல்றாரு, எந்த மேலாகல நீங்க வந்திருக்கீங்களோ அந்த விசேஷ தன்மைகளை நீங்க நினைவுல வைக்கணும். அப்போ நாம விசேஷ ஆத்மாக்களாக மாறிடுவோம். இதுதான் பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. புகழ் பாட ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்த விஷயம், சிரேஷ்டமான கர்மத்தினுடைய நினைவு சின்னம். இன்றைய முரளியில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. இன்றைய நம்முடைய சிரேஷ்டமான கர்மத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக தான் நமக்கு நினைவு சின்னம் உருவாகுது. முதல்ல பாட்டு, 2வது பக்தர்கள் மகிமை பாடுறாங்க இல்லையா? புகழ் பாடுறாங்க. அடுத்தது பக்தி மார்க்கத்துல எந்த பாட்டு தயார் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே நிகழ்காலத்துல நம்முடைய சிரேஷ்டமான கர்மத்தினுடைய அடிப்படையில தான் செஞ்சிருக்காங்க. நாம நிகழ்காலத்துல சிரேஷ்டமான வாழ்க்கைய உருவாக்கியிருக்கோம். வரதமான நிகழ்கால சமயத்துல சிரேஷ்டமான அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கு. இதனுடைய நினைவு சின்னமா தான் பக்தி மார்க்கத்துல பாட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை மனிதர்கள் பாடி, பாடி சந்தோஷப்படுறாங்க. தானே மிகவும் பாக்கியசாலியாக, மிகவும் செல்வந்தனா, சந்தோஷம் நிறைந்தவனா அனுபவம் பண்றாங்க. பக்தர்கள் இந்த பாட்ட கேட்டு கேட்க அவங்களுக்குள்ள சக்தி இருப்பதாக அனுபவம் பண்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஆதாரமா இருக்கு என நினைக்கிறாங்க. எப்பவுமே அவங்களுக்கு பகவான் கூடவே இருப்பாருன்ற அனுபவம் ஏற்படுது. பாபா இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய நினைவு சின்னம் பாட்டினுடைய ரூபத்துல பக்தர்கள் எல்லாருமே மகிமை பாடிட்டு இருக்காங்க. நிகழ்காலத்துல நம்ம என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கோமோ, அந்த ஒவ்வொரு காரியத்திற்குமே பக்தர்கள் மகிமை பாடுறாங்க. எப்படி நிகழ்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருந்தாலும், நம்ம இந்த சமூகத்துல இருந்தாலும், நம்மளுடைய ஸ்திதிய எப்படி டபுள் லைட்டாக நம்ம மாத்துறது? நம்ம குடும்பத்துல இருந்தாலும், உலக வாழ்க்கையில இருந்தாலும், டபுள் லைட்டாக எப்படி நம்ம இருக்கணும்? இத பாபா நமக்கு சொல்றாரு. ஞானத்தினுடைய அடிப்படையில, நினைவினுடைய அடிப்படையில, சேவையினுடைய அடிப்படையில, சேவையின் மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. நம்முடைய தாரணை அதனுடைய அடிப்படையில நம்ம அன்பாகவும் விலகி இருக்கணும். டபுள் லைட்டா நம்ப எப்படி மாற முடியும்? ம். பக்தி மார்க்கத்துல என்ன பண்றாங்க? மகாவீர் ரூபத்துல, ஹனுமான் ரூபத்துல நினைவு செய்றாங்க. சங்கம யுகத்துல நம்ம என்ன கர்மம் செய்றோமோ, அதனுடைய பிரதிபலனாக பக்தி மார்க்கத்துல நினைவு சின்னம் உருவாக்கப்படுது. அனுமானுடைய ம் அனுமானுடைய புகழ் என்ன? மகாவீருடைய புகழ் என்ன? எந்த ரூபத்துல இருக்கு? டபுள் லைட் ரூபத்துல இருக்கு. உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா என்ன பண்றாங்க? ம். நினைக்கிறாங்களே, ஐயோ! நாங்க எந்த விதமான சக்தியும், பலம் இல்லாமயும் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? விநாயகன நினைப்பாங்க. விநாயகன் யாரு? விக்னங்களை விநாசம் செய்யக்கூடியவருங்க. விக்னங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு போயிட்டே இருக்கு. கடல்ல போய் குளிச்சுட்டா பிரச்சனைகள் தீரும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இங்க பாபா நமக்கு என்ன சொல்றாரு? கடல்ல போய் குளிக்கிறனால நம்முடைய பாவங்கள் எதுவுமே தீராது. இப்போ பாபா நம்மள வந்து அனைத்து விதமான பிரபாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. உலகத்துல பல வகையான பிரச்சனைகள் வருது, விக்னங்கள் வருது, பழக்கவழக்கங்கள் மூலமாக பிரச்சனைகள் வருது. மக்கள் மூலமாக பல வகையான பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையுமே நம்போ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. தன்னை தானே நிர்விக்னமாக மாற்றிக்கொள்வதற்காக விநாயகனுடைய ரூபத்துல பூஜை செய்றாங்க. அப்ப விநாயகனுக்கு எவ்ளோ மகிமை இருக்கு. பொருளினுடைய தேவி இது. பணத்தினுடைய தேவி லக்ஷ்மியா இருக்கு. அதனுடைய நினைவு சின்னம் எப்படி என்னவா இருக்கு? சங்கம யுகத்துல நாம எல்லாருமே ஞானம்ன்ற ரத்தினத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். ஞான ரத்தினங்கள் மூலமாக ஆத்மாக்களை நாம் செல்வந்தர்களாக மாத்துறோம். பக்தி மார்க்கத்துல எதெல்லாம் நினைவு சின்னமாக இருந்ததோ, அப்போ பாருங்க மகிமையினுடைய ரூபத்துல, புகழினுடைய ரூபத்துல, பாட்டினுடைய ரூபத்துல எல்லாமே நினைவு சின்னமாக மாறிருது. அடுத்த பாயிண்ட் பாபா சொல்றாரு. நினைவு சின்னம் எதனுடைய அடிப்படையில வருது? நம்முடைய சிரேஷ்டமான கர்மத்தினுடைய அடிப்படையில தான் வருது. சிரேஷ்டமான கர்மத்தை நாம் பார்ப்போம். பக்தி மார்க்கத்துல பக்தி மார்க்கத்தினுடைய நினைவு சின்னங்களை நாம திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்னாகும்? நாம் அதனுடைய சொரூபமாக மாறிருவோம். எது வந்து நம்முடைய பிராக்டிகல் ரூபத்துல நம்ம கொண்டு வரும்போது, அது நமக்கு சக்தியினுடைய ரூபமாக மாறிரும். அடுத்த பாயிண்ட் சைத்தன்யமான படம். அதாவது சித்திரம். அடுத்தது சரித்திரம். நிகழ்காலத்துல நம்ம எல்லாருமே சைத்தன்யமான ரூபத்துல தன்னுடைய படங்களை பார்க்கிறோம் இல்லையா?
எந்த படங்கள நம்ம பார்க்குறோம், அதற்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கு இல்லையா? பூஜைக்குரியவர்களாக நாம் மாறுவதற்காக எந்த நினைவு நம்ம ஞாபகத்துல வைக்கணும்? நிகழ்காலத்துல நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். பிராக்டிகல் வாழ்க்கையில இருக்கோம். ம். கடந்த காலத்துல நம்ம என்ன கர்மம் செஞ்சிருக்கோமோ, அதற்கான படங்களும், நினைவு சின்னங்களும் உருவாகியிருக்கு. அந்த நினைவு சின்னங்களுக்கு மகிமை இருக்கு, புகழ் இருக்கு. போன கல்பத்துல நம்ம என்ன கர்மம் செஞ்சிருக்கோமோ, அந்த கர்மத்தை நாம் நினைவு செய்யணும். நம்முடைய சரித்திரங்களையே, நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கணும். இதன் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும். 4வது விஷயம், நினைவின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும். நாம் பிராமண ஆத்மாக்கள், மகான ஆத்மாக்கள், சிரேஷ்டமான ஆத்மாக்கள். இந்த ஒரு நினைவின் மூலமாக தான் மகான் காரியம் மறுபடியும் நம்ம செய்றோம். உலகத்துல உலக எந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள் இருக்காங்களோ, பெரிய பெரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், சன்னியாசிகள் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அவ்ளோ சக்தி கிடையாது. பாபா நமக்கு எவ்ளோ சக்தி குடுத்திருக்காரு. நமக்கு பாபா நினைவு குடுக்குறதுக்காக தான், சக்தி குடுக்குறதுக்காக மறுபடியும் அப்படின்ற வார்த்தைய பாபா நமக்கு குடுக்குறாரு. மறுபடியும்ன்ற வார்த்தையில அவ்ளோ சக்தி இருக்கு. நாம் மறுபடியும், மறுபடியும் என்ன செய்ய போறோம்? நம்ப இதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கோம்? போன கல்பத்துல என்ன செஞ்சிருக்கோம்? மறுபடியும்ன்ற வார்த்தையில எவ்ளோ பலன் கிடைக்குது. எவ்ளோ சக்தி நமக்கு கிடைக்குது. பாபா நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுறாரு. போன கல்பத்துல நம்ம என்ன செஞ்சோமோ, அத தான் மறுபடியும் நாம் செய்யக்கூடியவங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பல வகையான பிரச்சனைகள் வருது. மாயையின் மூலமாக விக்னங்கள் வருது. மாயாஜீத் ஆகக்கூடியவங்களா இருக்கோம். நினைவின் மூலமாக தான் சக்தி கிடைக்குது. இப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ள சக்தி இருக்கோ, அப்போ மாயா என்ன பண்ணும்? நமக்கு தலை வணங்கக்கூடியதாக இருக்கும். நம் கல்ப கல்பமா மாயையை நம்ப தோல்வி அடைய வச்சிருக்கிறோம். நம்ப ஏற்கனவே வெற்றியை அடையக்கூடியவங்களாக இருக்கோம். ஏற்கனவே பக்தி மார்க்கத்துல நினைவு சின்ன ரூபத்துல, அனுமானுடைய ரூபத்துல நமக்கு இருக்கு. அனுமானுக்கு பாருங்க வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் வந்தது. ம். மாயா அசுர ரூபத்துல அனுமானுக்கு முன்னால வந்தது. எவ்ளோ அனுமானுக்கு பிரச்சனைகள் வந்தது. ம். எ அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய புத்தி பலம் மற்றும் மனோபலத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நஷ்டம் செய்து விட்டாரு. பாபா சொல்றாரு, மறுபடியும் இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜைக்குரியதாக மாற்றிவிடும். அடுத்த பாயிண்ட் இதிகாசம், வரலாறு. நம்ப 5000 வருடத்தினுடைய வரலாறை நம்ப இப்போ பார்க்கிறோம். அதுல பாபா 2 விஷயத்தினுடைய அடிப்படையில முழு சரித்திரத்தையுமே நமக்கு தெளிவா சொல்றாரு. இன்று மற்றும் நேற்று. பாருங்க, இன்று, நேற்று, நாளை. நேத்து எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு எப்படி இருக்கும்? நேத்து நம்ம இந்த உலகத்தினுடைய ஆதி காலம். அதான் நேற்றினுடைய விஷயம். நாம உலகத்தினுடைய ஆதி காலத்துல பூஜைக்குரிய தேவதையா இருந்தோம். 2 விதமான கிரீடம் அணிந்தவர்களாக நம்ப இருந்தோம். நம்ப எல்லாருமே தாசிகளா நம்ம அப்புறம் இயற்கையினுடைய மாலிக்காக இருந்தோம். பக்தி மார்க்கத்துல மகிமை எல்லாம் பாடுறாங்க. ம். 16 கலைகள் நிறைந்தவர்கள், சோலா கலா சம்பன்ன, சம்பூர்ண நிர்விகாரி, டபுள் அஹிம்சக், ம் மரியாதா, புருஷோத்தமன் இது எல்லாமே நினைவுபடுத்துறாங்க. மறுபடியும் நாம அந்த நிலைக்கு வருவோம். 5000 வருஷத்தினுடைய விஷயத்த பாபா நமக்கு 2 விஷயத்துல நினைவுபடுத்துறாரு. அந்த 2 விஷயத்த நம்ம நினைவுல வைக்கும்போது நமக்கு சக்தி கிடைக்கும். நேத்து நான் அப்படி இருந்து, மறுபடியும் நாளைக்கு பூஜைக்குரியவனா நான் மாறப்போறேன். நேத்து பூஜைக்குரியவன், நாளைக்கு மறுபடியும் பூஜைக்குரியவனா ஆகப் போறோம். அடுத்த பாயிண்ட் என்ன? 33 தேவதைகளுடைய விஷயங்கள பாபா நமக்கு சொல்றாரு. இந்த பிராமண பரிவாரத்தினுடைய ஆதார மூர்த்தி ஆத்மாக்களா நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த ஒரு நஷா நமக்கு இருக்கணும். இந்த பிராமண குலத்திற்கு ஆதார ஸ்தம்பமாக நம்ம இருக்கோம். நம்ப மூலமாக தான் 33 தேவ ஆத்மாக்கள் நம்முடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோங்க. நாம தான் ஆதார ஸ்தம்பமாக இருந்துட்டு இருக்கோம். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? 9,00,000க்கும் மகிமை இருக்கு. மதுபனியே எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இல்லையா?
33 தேவதைகள் வாசம் செய்த பூமியா இருக்கக்கூடியது மதுபன். பாபா நமக்கு சொல்லியிருக்க 9,00,000க்கு மதிப்பு இருக்கு. 16,000க்கும் மதிப்பு மரியாதைகளுக்கு. அடுத்தது 108 பேருக்கு புகழ் இருக்கு. 8 பேருக்கும் புகழ் இருக்கு. யுகலா இருக்கக்கூடியவங்களுக்கு மகிமை இருக்கு கூடவே. ம். தயார் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட மகிமை இருக்கு. யார் மகான் ஆத்மாக்களாக இருக்காங்களோ, அவங்களுடைய வம்சாவளிகளுக்கும் மகிமை இருக்கு. புகழ் பாடப்படுறாங்க. 33 கோடி தேவதைகள் யாரு? நம்முடைய வம்சம் தானே! எவ்ளோ சிரேஷ்டமான வம்சத்தை சேர்ந்தவர்களாக நம்ப இருக்கோம். அந்த வம்சத்துக்கு நாம் அனைவரும் ஆதார மூர்த்திகளாக இருக்கோம். இதை நாம் ஞாபகத்தில் வைக்கும் பொழுது பரம பூஜைக்குரியவர்களாக நம்ம மாறிருவோம். பாபா நம்முடைய வம்சத்தை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வம்சத்தை நினைவு செய்யக்கூடியவங்க எவ்வளோ மகானா இருக்கோம், சிரேஷ்டமானவர்களா இருக்கோம். நம்முடைய வம்சத்துல வரக்கூடியவங்களும் தெய்வீகமானவங்களா இருக்கோங்க. மகிமைக்குரியவர்கள் மகிமைக்குரியவர்களாக, புகழக்கூடியவர்களாக மாறுவதற்கு ஆதாரம் என்ன? நினைவு. அடுத்தது பாக்ய விதாத்தாவினுடைய குழந்தைகளாக நம்ம மாறுறோம். பாக்ய விதாத்தாவினுடைய குழந்தைகளாக நம்ம மாறியிருக்கோம். சிரேஷ்டமான பகவானுடைய குழந்தைகளாக இருக்கோம். நம்ம எப்பேர்ப்பட்ட புருஷார்த்தியா இருக்கோம்? நல்ல உயர்ந்த புருஷார்த்தியா இருக்கோமா? சிரேஷ்ட புருஷார்த்தியா இருக்கோமா? தவறான கர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்கோம். இப்ப என்னுடைய அப்பா எவ்வளோ பெரியவரா இருக்காரு. அத நினைக்கும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது இல்லையா? என்னுடைய அப்பா எவ்வளோ பெரியவரா இருக்காரு. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுமே விசேஷமான ஆத்மாக்களா இருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு அந்த குழந்தை செஞ்சிருந்தாலும், அவங்க அப்பாவுடைய குழந்தைங்க தானே! அதே போல தான் பாபா சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க யாரெல்லாம் பாபாவுடைய குழந்தைகளா இருக்காங்க, அவங்க எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்கள தான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மகிமை இருக்கு. பாபாவுடைய குழந்தை ஆயிருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியத்தினுடைய விஷயமா இருக்கு. உலகத்துல கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள்ல எவ்ளோ குறைந்த ஆத்மாக்கள் பகவான் செலக்ட் பண்ணியிருக்காரு. பகவான அப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பான்னு ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பாபா சொல்றாரு, யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாரி மகிமைக்குரியவர்களாக, பூஜைக்குரியவர்களாக இருக்காங்க. அடுத்தது பூஜைக்குரியவர்களாக மாறுவதற்கான ஆதாரத்துக்கு 4 விஷயங்கள் இருக்கு. பவித்ரதா, ஸ்வச்சதா, சச்சாயி, சஃபாய். எந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கையில நாம் இந்த 4 விஷயங்கள ஃபாலோ பண்றோமோ, நம்முடைய பிராக்டிகல் லைஃப் எப்படி இருக்கும்? அதாவது ஆதர்ஷன மூர்த்தியாக மாறிறோம். பூஜைக்கு உலகத்திற்கு முன்பு மிகவும் மிக உயர்ந்த பூஜை நடக்கக்கூடியவங்களா நாம் மாறுவோம். இந்த 4 ஆதாரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மிகவும் தெய்வீகமானதாக, தூய்மையானதாக, தூய்மையினுடைய ஆதாரத்தின் மூலமா தான் மாறும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நமக்குள்ள தூய்மை இருக்கணும். நம்முடைய பார்வையில தூய்மை இருக்கணும். நம்முடைய விருத்தியில தூய்மை இருக்கணும். நம்முடைய பாவனையில தூய்மை இருக்கணும். நம்முடைய மனசுல தூய்மை இருக்கணும். நம்முடைய வார்த்தையில தூய்மை இருக்கணும். நம்முடைய கர்மத்துல தூய்மை இருக்கணும். பிராக்டிகல் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வரோம், நடைமுறைப்படுத்துறோம். அந்த அளவுக்கு நாம் பூஜைக்குரியவர்களாக மாறிருவோம். மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட நம்ம மூலமாக நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், விழிப்புணர்வு கிடைக்கும். இவங்க எவ்வளவு பெரிய மகான் ஆத்மாக்களாக இருக்காங்க. பாபா அதனுடைய அடையாளத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. யார் பரம்பூஜ்ய ஆத்மாக்களாக இருக்காங்களோ, அவங்க இந்த பரம்பூஜ்ய ஆத்மாக்களை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய மனசுல நிரப்பி வச்சுக்குவாங்க. அவங்களுக்காக தன்னுடைய மனசுல ஒரு இடம் வச்சிருப்பாங்க. எப்பவுமே அவங்கள நினைச்சுட்டே இருப்பாங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்கள் யாரா இருக்காங்க, அவங்கள மக்கள் என்ன பண்றாங்க? வெளி உலக மக்கள், பக்தர்கள் தன்னுடைய மனசுல அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு பூஜை செஞ்சுட்டே இருப்பாங்க. தூய்மை, ஸ்வச்சதா, சச்சாயி, சஃபாயி. அடுத்தது எந்த பாயிண்ட்? எந்த விஷயம்? பூஜ்யத்தினுடைய அடையாளம் என்ன? நம்ம எல்லாருமே பூஜைக்குரியவர்களாக மாறுறோம். பூஜ்யர்களா நம்ம இருக்கோம். அந்த மாதிரி பூஜைக்குரிய ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன? பாபா முதல் விஷயம் நமக்கு சொல்லியிருக்காரு. சிநேகத்தின் கூடவே தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான விஷயங்கள் நடக்கும். அன்பின் மூலமாக அனைத்து விதமான
காரியங்களும் சுகமா தானாகவே நடக்கும். பாபாவ நினைவு செய்யும்போது அன்பின் மூலமாக நம்ம நினைவு செய்றோம். உள்ளத்தினுடைய அன்பின் மூலமாக நினைவு செய்யும்போது அனைத்து விதமான காரியங்களும் சுலபமாக மாறிரும். அ அடுத்தது மனசால செய்ய மாட்டாங்க. நியமத்துக்கு கட்டுப்பட்டு செய்ய மாட்டாங்க. 2வது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்க? உள்ளத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக விதிப்பூர்வமாக செய்வாங்க. 2ண்ட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்க? பாபாவுடைய அன்புல இருப்பாங்க. 2ண்ட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்க? அன்பு இருக்கும். ஆனா அன்புல மூழ்கி இருக்க மாட்டாங்க. நியமப்படி தானே செய்றவங்க. அவங்களுக்கு அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய பாவனை இருக்காது. பாபா என்ன சொல்றாரு? 2ண்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் லவ்ல இருக்கக்கூடியவங்கள. நம்பர் 1 பூஜைக்குரிய ஆத்மாக்கள் லவ்ல மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். லவ்லீனா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு 3வது குரு. அவங்க என்ன செய்வாங்க? பேரளவுக்கு செய்வாங்க. மற்ற ஆத்மாக்கள் பார்க்கணும். அவங்க என்ன புகழ் பாடணும், மகிமை பாடணும். மற்றவங்க தன்னை குறை சொல்லிறக்கூடாதுன்றதுக்காக, மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக அவங்க இந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாருங்க நானும் யோகா பண்றேன், நானும் கிளாஸ் கேட்கிறேன், நானும் தாரணை பண்றேன். அந்த மாரி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க காரியம் செய்வாங்க. படிப்பு கூட என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக படிப்பாங்க. எல்லாமே மற்றவங்களுக்காக தான் செய்வாங்க. மற்றவங்க கிட்ட பெயர் புகழ் வாங்குறதுக்காக தான் சேவை கூட செய்றாங்க. யாரும் அவங்கள பார்க்கல, யாரும் அவங்களுக்கு மகிமை பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க? ம். என்ன பண்ணுவாங்க? சேவை கூட செய்ய மாட்டாங்க. சேவை கூட எப்ப செய்வாங்க? மத்தவங்க பார்க்கும்போது, அவங்க அவங்கள மகிமை பண்ணும்போது தான் சேவை செய்வாங்க. நீங்க கூட பாருங்க எவ்வளவோ சேவை செய்றீங்க. அப்படின்னு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள மகிமை பாடுவாங்க. சேவைக்காக, பேருக்காக செய்யக்கூடியவங்க. மூ அடுத்தது கேட்டகரி 4வது கேட்டகரி அனுப்பவங்க பயந்து சேவை செய்வாங்க. பயந்து சேவை செய்யக்கூடியவங்க 4வது வகை சேர்ந்தவங்களா இருக்காங்க. யாரு பயத்தினுடைய அடிப்படையில சேவை செய்றாங்களோ, பாபா என்ன சொல்றாரு, அவங்களுக்கு பூஜை கூட எப்படி நடக்கும்னு பாபா சொல்றாரு தெரியுமா? பயந்து பயந்து தான் பக்தர்களும் பூஜை செய்வாங்க. ஏன் பூஜை செய்றாங்க? பயத்தினால செய்றாங்க. நான் இவங்களுக்கு பூஜை செய்யலன்னா, இவங்களுக்கு நான் பக்தி பண்ணலன்னா, இவங்களுக்கு பிரசாதம் குடுக்கலன்னா, அவங்க வெறுப்படிச்சிடக்கூடாது. அந்த சாமி என் மேல கோபப்பட்டுறக்கூடாது. இந்த மாரி பயந்து பயந்து 4வது வகை பூஜை செய்றாங்க. ஏன் பயத்தினுடைய காரணமாக இந்த பிராமண வாழ்க்கையில நடக்கும்போது, அவங்களுக்கு பூஜை கூட பயத்தின் அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்குது. பாபாவ சரியா நினைக்க மாட்டாங்கன்னா, பாபா சொல்றாரு, அப்ப காரியங்கள் சஃபல் சஃபல் ஆகாதே, வெற்றி கிடைக்காதே. யாரு பயந்து பயந்து காரியம் செய்றாங்களோ, எந்த மாரியான வேலை செய்றாங்களோ, அவங்களுடைய 4 பாடங்களிலுமே பயங்கள் மட்டும் தான் நிரம்பி இருக்கும். ம். யாரும் மனசார பூஜை செய்ய மாட்டாங்க. பயந்துட்டு சாப்பிடுவாங்க. தேவி சாபம் குடுத்துறக்கூடாது, தேவி கோபப்பட்டுறக்கூடாது. அந்த மாரி நெறைய உலகத்துல நடந்துட்டு இருக்குது இல்லையா? ம். அவங்களுக்கு பூஜை செய்றாங்க. ஏன்னா, பயந்து பயந்து பூஜை செய்றாங்க. வாழ்க்கையில இவங்க மூலமா தேவிக்கு பூஜை செய்யலன்னா என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துரும். அதனால நான் என்ன பண்றேன், நம்ம மேல கோவப்படக்கூடாது, சாபம் விட்டுறக்கூடாது, ம் நம்ம காரியம் சக்சஸ் ஆகாம இருக்கக்கூடாது. இந்த மாரி பயந்து பயந்து அவங்க பூஜை செய்றாங்க. அடுத்த பாயிண்டாங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படியே. எப்படி நாம சங்கம யுகத்துல இருக்கிறோமோ, நம்ம என்ன காரியம் செய்றோமோ, அதனுடைய பலன் கிடைக்கும்னு பாபா நமக்கு சொல்றாரு. எதிர்காலத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே உ ராஜ்ய பதிவை அடைவதற்கு ஆதார மூர்த்திகளாக நம்ப இருக்கோம். பாருங்க ராயல் பிரஜா பதவி இருக்கு. சாதாரண பிரஜா பதவின்னு கூட இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய கர்மம் சாதாரணமா இருக்கும் பொழுது, அதனுடைய பலன் சத்தியுகத்துல நமக்கு தானாகவே கிடைக்கும். பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம எப்படி செய்றோமோ அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த மாதிரியான பலன் வேணும், எந்த மாதிரியான பதவிக்கு வேணும், அத நீங்களே முடிவெடுத்துக்கங்க.
உங்களுக்கு சிரேஷ்டமான பதவி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு பாபா நமக்கு சொல்றாரு. அடுத்தது பாயிண்ட்டு, நான் யார்? 4 சப்ஜெக்ட்லயும் தன்னைத்தானே பாருங்க. பாருங்க நான் யார்? ஞானத்தினுடைய சப்ஜெக்ட்ல யோகத்தினுடைய பாடம், தாரணையினுடைய பாடம், சேவையினுடைய பாடத்துல தன்னைத்தானே செக் பண்ணுங்க. நான் யார்? நான் பூஜ்யக்குரிய ஆத்மாவா இருக்கேனா? பூஜைக்குரிய ஆத்மாவா இருக்கேனா? மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சேவை செய்யக்கூடியவனா இருக்கேனா? இல்ல இப்போ பாருங்க, என் எந்த அடிப்படையில பக்தி மார்க்கத்துல எனக்கு பூஜை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க? 4வது என்ன? பயத்தினால பூஜை செய்யக்கூடியவங்க. ம். 3 நான் வந்து எதுல வரக்கூடியவனா இருக்கேன்? நம்பர் 1, 2, 3, 4 எதுல வரக்கூடியவனா இருக்கேன்? இப்போ நாம என்ன பண்ணணும்? நாம மாத்திக்கணும். நம்மளுடைய லட்சியம் என்ன? பூஜைக்குரியவர்களாக நம்ம மாறணும். பேரளவுக்கு சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கான். சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து கலியுகத்தினுடைய கடைசி வரை யார் வந்து 16,000 பேரு 16,000 மாலை இருக்கு இல்லைங்களா? மணி மாலை இருக்கு இல்லையா? அத வந்து பாபா நினைவு செய்றார்ன்னா, கலியுகத்தினுடைய கடைசி வரையும் 16,000 பேருக்கு பூஜை நடக்கக்கூடியதாக இருக்கு. அந்த மாரி புகழ்பெற்ற ஆத்மாக்களை நாம் முன்னால் வைத்து, நம்முடைய காரியம் மிகவும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமும் சாதாரணமானதாக இருக்காது. இப்போ நமக்கு முன்னால பரம்பிதா இருக்காரு இல்லையா? ஏன்னா பரமாத்மாவே நம்ம கூடவே இருக்காருன்னா, அப்ப நம்முடைய அப்பா யாரு? ம். வெறும் அப்பா கிடையாது. பரம்பிதா. எப்படி அவர் இருக்காரு, நம்மள அதே போல தயார் பண்றாரு. பரம்பிதா வெறும் அப்பா கிடையாது இல்லையா? எனவே எப்படி அப்பா இருக்காரு, அதே போல குழந்தைகளாகிய நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். பாபா எப்படி இருக்காரு, அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையுமே பரமமா பாபா மாத்துறாரு. நான் பரம்பிதாவினுடைய குழந்தைங்க. நான் சுப்ரீமுடைய குழந்தையா இருக்கேன். சுப்ரீம் பாபாவுடைய குழந்தைங்க. சுப்ரீமா நம்மள மாத்துறாரு. தனக்கு சமமா நம்மள மாத்துறாரு இல்லையா? ம். மாத்துறாரு தானே! பாபா என்ன சொல்றாரு? நீங்க எப்படி ஆகுறீங்களோ, தேவ ஆத்மாக்களா மாறக்கூடியவங்களா இருக்கீங்க இல்லையா? பகவானுடைய ரூபத்துல உங்கள பூஜை செய்றாங்கல்ல. சத்தியுகத்துல எவ்வளவு தேவதைகள் இருக்காங்க. பக்தி மார்க்கத்துல அந்த தேவதைகள் எல்லாத்தையுமே பகவான்னு சொல்றாங்க. அனுமான் பகவான், கணேஷ் பகவான், விநாயகன் பகவான் என சொல்றோம். ஏன்னா அதுக்கு ரீசன் என்ன? பகவான் அந்த மாதிரி அவங்கள மாத்தியிருக்காரு. பாபா எப்படி இருக்காரு? அப்படி குழந்தைங்கள மாத்தியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். மதுபன். மதுபன் ரெஸ்ட் ஹவுஸ். பாபா சொல்றாரு, மதுபனுக்கு நீங்க வரீங்கன்னு ரெஸ்ட் ஹவுஸ். மதுபனுக்கு எதுக்காக நம்ம வரோம்? ரெஸ்ட் எடுக்குறது. உடல் மற்றும் மனம் 2க்குமே நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது. ரெஸ்ட்டுடைய அர்த்தம் எது கிடையாது. கம்ஃபர்ட்ல நம்ம இருக்கிறது. தூங்குறதுக்காக கிடையாது. ரெஸ்ட் எடுத்தால் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம சோனா ஆகணும், தங்கம் ஆகணும். சோனா அப்படின்னாலே தங்கமாக மாறக்கூடியவங்க. நம்முடைய களைப்பு, நம்மளுடைய வருத்தம், வேதனை எல்லாமே மதுபன்ல நீந்தி நீங்கிரும். நாம எல்லாருமே தூங்குறதுக்காக வர்றதில்ல, தங்கமாக மாறுறதுக்காக வந்திருக்கோம். மதுபன் நம்மை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு பூமியாக இருக்கு. மதுபன் தங்க களஞ்சியம் நிறைந்த இடமாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தொடர்பு, நம்ம ஒவ்வொரு ஆத்மாவையும் தங்கமாக மாத்துது. அடுத்தது கடைசி பாயிண்ட் பாரஸ்பரி. பாபா சொல்றாரு மதுபன் பாரஸ்பரியா இருக்கு. இந்த இடத்த உருவாக்கக்கூடியவர் யாரு? பாரஸ்நாத். சுயம் பாரஸ்நாத் இந்த இடத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. இதை தன்னுடைய வீடா மாத்தியிருக்காரு. இந்த இடத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தங்கமாக மாத்துறாரு. இந்த இடத்துக்கு எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வராங்களோ மதுபனுக்கு, இதனுடைய தொடர்பு, இவர்களுடைய சம்பந்தம் எல்லாமே தெய்வீகமானது, சிரேஷ்டமானது. இங்க பாருங்க, இங்க வந்து இங்க வெளி உலகத்துல வந்து
மனிதர்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கரை இருக்கும். ஆனா இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்கள்ல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே நீங்கி போகுது. வெளி உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இங்க வந்த உடனே அவங்களுடைய பாவனைகள், அவங்களுடைய உள் உணர்வு எல்லாமே மாறிருது இல்லையா? மதுபன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே மகான் ஆத்மாக்கள், சிரேஷ்டமான ஆத்மாக்கள். அவங்களுடைய தொடர்புல இருக்கும்போது தானாகவே அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும். எனவே நாம் பரம் பூஜ்யமா மாறுவதற்காக அடிக்கடி நினைவுல வைக்கணும். நான் பாரஸ்புரியில வந்திருக்கிறேன். தங்கபுரியில வந்திருக்கிறேன். பகவானுடைய வீட்ல இருக்கேன். மதுபன்ல இருக்கேன். நம்ம இந்த பாரஸ்புரியில இடத்துக்கு வந்து நம்மளும் நம்ம ஒவ்வொருத்தருமே தங்கமாக மாறக்கூடியவங்களாக தெய்வீகமான ஆத்மாக்களுடைய தொடர்புல வந்து நாமளும் தெய்வீகமானவர்களாக மாறக்கூடியவங்களா இருக்கோம். இன்றைய முரளியில விசேஷமான விஷயங்கள் இருக்கு. முழு நாளும் நம்ம திரும்ப திரும்ப நினைவு செய்யணும், சிந்தனை பண்ணணும். ம், பாபா நமக்கு சொல்றாருங்க. நாம் பரம்பூஜ்யமா மாறுவதற்கான விசேஷமான தன்மைகள் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே பாபா நமக்கு குடுத்திருக்காரு. 2 விஷயங்கள் இன்னைக்கு விசேஷமாக இருக்கு. மதுபன் மகான் தீர்த்தத்தினுடைய 21 விசேஷங்களை நாம் எழுதணும். ஏபிசிடியினுடைய ரூபத்துல நாம் எழுதணும். உதாரணமாக அனுபவத்தினுடைய களஞ்சியங்கள். மதுபன் என்றாலே அனுபவம் நிறைந்த பூமி. எ மதுபன்ல எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்தாலும், எங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை என யாருமே சொல்ல முடியாது. எனவே நாம நல்ல முறையில சிந்தனை பண்ணணும், எழுதணும். அடுத்த ஹோம்வொர்க் நான் பரம்பூஜ்ய ஆத்மாவின் 21 விஷயம் எனக்குள்ள என்னென்ன இருக்கு, அத வந்து நம்ப எழுதணும். கொஞ்சம் எல்லாருமே சொல்லுங்க. அடுத்தது நோட் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்வொர்க்கா இருக்கு. பரம்பூஜ்யம் என்றாலே பவித்திரத்தா இருக்கணும், ஸ்வச்சத்தா இருக்கணும், சச்சாய் இருக்கணும், சஃபாய் இருக்கணும். அடுத்தது லவ்லீனா இருக்கக்கூடியவங்க. லவ் மேல அன்பா இருக்கக்கூடியவங்க கிடையாது. லவ்லீனா இருக்கக்கூடியவங்க. உள்ளத்தோடு நினைவு செய்யக்கூடியவங்க. விதிப்பூர்வமாக நினைவு செய்யக்கூடியவங்க. அடுத்தது 3வது விசேஷம் தெ தெய்வீக குணங்களை நிறைந்த ஆத்மாக்கள். அதேபோல சிவபாபா எப்படி நம்பர் 1 இருக்காரு, அதே போல நாமளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்பர் 1 நம்ம மாறணும். இதெல்லாம் பாபாவுடைய மனசுல நிறைஞ்சிருக்கணும். நம்முடைய மனசுல பாபா இருக்கணும். பாபாவுடைய மனசுல நாம இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம்மை பார்க்கும்போது அவர்களுக்கு சொந்தமானவர்கள் என அவங்க உணரணும். பாபா அந்த மாதிரி பூஜ்யக்குரிய ஆத்மாக்களை மலர்கள் மூலமாக அவர்களை வரவேற்பாரு. மலர்கள் மூலமாக அவர்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாரு. பக்த ஆத்மாக்களும் என்ன பண்ணுவாங்க? நாம பாபாவுடைய மனசுல இடம் பிடிஞ்சா, பக்த ஆத்மாக்கள் அவங்களுடைய மனசுல நம்மள மனசுல வச்சுக்குவாங்க. மகிமையினுடைய ஒளிய அவங்க எழுப்புவாங்க. எந்த மாதிரியான பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருக்காங்க. இந்த மாதிரி விசேஷ தன்மைகளை நீங்க எழுதணும். விசேஷ தன்மைகளை செக் பண்ணணும். தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த விசேஷ தன்மைகளை நாம் அதிகப்படுத்திட்டே இருக்கணும். விசேஷ தன்மைகளால நம்மை நிரப்பிச்சுக்கணும். பாபாவுடைய காரியம் எதுவும் இருக்கும். அதை நாம் நிறைவேற்றக்கூடியவங்க பாபா விரும்புறாரு. நாம் அனைவருமே பரம்பூஜ்ய ஆத்மாக்களா இருக்கணும். இதுதான் பாபா நமக்கு சொல்றாரு. பாபா என்ன விரும்புறாரு? அதன்படி நம்ம ஒவ்வொருத்தருமே நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஓம் சாந்தி.